ஆகவே அனைத்துக்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். ஆகவே அனைத்துக்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகள், இந்த வசனம் எங்க இருக்கு? மத்தேயு எழுதின நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வசனத்துல இந்த இடம் இருக்கு. 6:33. எல்லாத்துக்கும் மேல அவருடைய ஆட்சியை நாடுங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? உண்மையிலேயே ஆண்டவரை நம்பி வாழ்றோம் அப்படின்னு சொன்னா, பணத்தை பத்தியோ, பொருளை பத்தியோ, மக்களை பத்தியோ நம்ம கவலைப்பட மாட்டோம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குங்க. மனிதனை திருப்திப்படுத்த நினைக்கிறவன் ஒருபோதும் கடவுளை திருப்திப்படுத்த முடியாது. இன்னொரு இடத்துல பார்க்குறோம். ஒருவன் கடவுளுக்கும் மாமோனுக்கும் பணத்துக்கும் செல்வத்திற்கும் ஊழியராக இருக்க முடியாது. ஒரு பக்கம் தான் நிற்க முடியும். அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், விவிலியத்தில் யாரெல்லாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருந்தாங்களோ அவங்களாம் இந்த உலகத்தின் மேலே ஒரு பற்று இல்லாமல் வாழ்ந்தாங்க. வள்ளுவன் கூட சொல்லுவார் இல்லையா, பற்றுக பற்றற்றான் பற்றை அப்படின்னு சொல்லுவார். இறை அரசு எனக்கு வேணும், இறை அரசுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கணும்னா இந்த உலகத்திலிருந்து நான் கொஞ்சம் டிட்டாச் ஆகணும். ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, 1 யோவான் 2:16 1 யோவான் 2:16 என்ன போட்டிருக்குன்னா, உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு. இந்த செல்வ செருக்குன்றது புது தமிழ் வார்த்தை. பழைய வார்த்தை வந்து ஜீவனத்தின் பெருமை அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, எல்லாத்தையும் ஜீவனத்தின் பெருமை, இவை அனைத்தும் தந்தையிடமிருந்து வரவில்லை, இவையெல்லாம் உலகிலிருந்தே வருகின்றன அப்படின்னு சொல்கிறேன். அப்போ யாரெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறாங்களோ இந்த 3 விஷயத்துக்குள்ளே மாட்டிக்குவாங்க. உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை, ஊனியல்பு பிரகாரமான ஒரு வாழ்க்கையை யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ இந்த 3 விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கண்களின் இச்சைக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய மாமிச இச்சை, அதாவது அந்த உடலினுடைய ஆசைகளுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி தன்னுடைய பெருமையை கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுக்கு வீட்டில் சண்டை? எதுக்கு மன வருத்தம்? எதுக்கு கசப்பு? எதுக்கு வியாதி? எதுக்கு வருத்தம்? வியாதி இல்லை சார், இந்த வருத்தம் எதுக்கு? பெருமை தான், நம்மளுடைய அகங்காரம் தான். ஒரு சில பேர் இவன் மூஞ்சிலெல்லாம் முழிக்கக்கூடாதுன்னு வச்சுருக்காம, ஏன் அவனை பார்த்தா நம்ம காயம் அடைஞ்சிருவோமோ அப்படின்ற ஒரு, அதுவும் ஒரு பெருமை தான். அப்போது இந்த பெருமை, இந்த உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை நம்மளை விட்டு போகணும்னா உலகம் போகணும். உலகம் போகணும்னா இந்த உலகத்தை சார்ந்தவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை சார்ந்தவங்களாம் இருக்கக்கூடாதுன்னா எதை சார்ந்து இருக்கணும்? இறை அரசை சார்ந்து இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கூட என்ன ஜெபிப்பார்? என் சீடர்களை 17வது அதிகாரத்தில், என் சீடர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துடணும்னு ஜெபிக்கல, தீவனிடமிருந்து நீங்கள் அவங்கள காத்தரணும்னு ஜெபிக்கிறேன். நான் இந்த உலகத்தை சார்ந்தவனாய் இல்லாதது போல என் சீடர்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்களை உண்மையினால் உமக்கு ஏற்புடையவராக்கியவர்களும் உமது வார்த்தையே உண்மை அப்படின்னு ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். அப்போ பார்த்துக்கொள்ளுங்க, யாரெல்லாம் உலக பிரகாரமான வாழ்க்கையை, மாம்ச வாழ்க்கை வாழ்கிறோமோ அவங்கெல்லாம் இந்த 3 பாவங்களில், பாவ இயல்பில் மாட்டிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி இறையரசை தேடி இறையரசுக்காக வாழ்கிறோமோ நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் தயவும் ஆசீர்வாதமாக இருப்போம். இப்போ எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு, இந்த உலக பிரகாரமாக வாழப்போகிறேன்னா இல்லை இறையரசின் பிரகாரமாக வாழப்போகிறேன்னா? எதுக்கு ஃபாஸ்டிங்? எதுக்கு தர்மம் பண்ணணும்? எதுக்கு தானம் பண்ணணும்? எதுக்கு உபவாசம் இருக்கணும்? எதுக்கு நோன்பு இருக்கணும்? இந்த உலகத்திலேருந்து விட்டு வெளில வரத்துக்கு தான். அப்போ இந்த தவ காலத்தில், இந்த தவச நாட்களில் இந்த கிருபையை வேண்டி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஜெபிக்கலாமா? விண்ணக தந்தையே, உம்முடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்த நாட்களில் அழகாக பவுலடிகளார் எழுதுகிறார், அவர் தன்னுடைய மாட்சிமிக மன்னரது அந்த அதிகாரத்தை பற்றி கொள்ள வேண்டிய ஒன்றாக கருதலை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் அவர் பிறக்கும் பொழுதே சாதாரண மனுஷனாக பெண்ணிடமிருந்து பிறந்தார். அப்படி கிறிஸ்து தன்னை தாழ்த்தி 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 எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார். நாங்களும் எங்கள் தினசரி வாழ்க்கையில் எங்களுடைய எண்ணங்கள், என்னுடைய திட்டம், என்னுடைய சித்தம் என்று இல்லாமல் இறைவனுடைய திரு சித்தத்துக்கு,
இறைவனுடைய இறையரசு நிறுவப்படுவதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய எனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும். எங்களை அந்த ஞானத்தின் பாதையை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். காட் bless you.